திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகம் எதிரே நள்ளிரவில் அடுத்தடுத்து வீடுகளில் புகுந்து முகமூடி கொள்ளை கும்பல் திருடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னமநாயக்கன்பட்டியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ராஜமாணிக்கத்தின் குடும்பத்தினர் திருச்செந்தூர் சென்றிருந்தனர். அப்போது அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 4.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 11 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதேபோல வெளியூர் சென்றிருந்த மேலும் சில வீடுகளிலும் மர்ம நபர்கள் தங்களது கைவரிசையை காட்டியுள்ளனர். மொத்தமாக சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை ரொக்கம் மற்றும் நகை கொள்ளை போயிருப்பதாக தெரிகிறது. சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றிய காவல்துறையினர் திருடர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். சென்னை தாம்பரம் அருகே மாமரத்திலிருந்து மாங்காய் பறிக்க முயன்றபோது மொட்டை மாடியிலிருந்து தவறி விழுந்து முதியவர் உயிரிழந்தார். பழைய பெருங்களத்தூரைச் சேர்ந்த 75 வயதான தட்சிணாமூர்த்தி வீட்டின் பின்புறம் இருந்த மாமரத்திலிருந்து மாங்காய்களை பறிக்க மொட்டை மாடியில் ஏறியுள்ளார். அங்கிருந்து மாங்காய் பறிக்க முயன்றபோது கால் தவறி கீழே விழுந்தவர் படுகாயமடைந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை ரத்தனபுரி பகுதியில் மின்கசிவு காரணமாக குளிர்சாதன பெட்டி வெடித்து சிதறி தீ விபத்து ஏற்பட்டது. வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில் திடீரென அதீத சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தனர். வீட்டிலிருந்து புகை அதிக அளவு வந்த நிலையில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விபத்தில் வீட்டில் இருந்த சில முக்கிய பொருட்கள் தீயில் எரிந்தன. நாமக்கல் மேற்கு மாவட்ட தாவேக செயலாளர் சதீஷ் பட்டியல் சமூகத்தினரை இழிவுபடுத்தி பேசியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மேற்கு மாவட்ட தாவேக செயலாளர் சதீஷ் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் குறித்து மற்றொரு நிர்வாகியுடன் பேசியதாக கூறப்படும் தொலைபேசி உரையாடல் ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதில் பட்டியல் சமூகத்தினரை இழிவுபடுத்தும் வகையில் சதீஷ் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அம்பேத்கர் நண்பர்கள் குழுவினர் ராசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறையில் தனியார் தங்கும் விடுதியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. விடுதியில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா ஆயில், கொக்கைன், மெத்தபட்டமைன் உள்ளிட்ட விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக விடுதியின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே எடையூர் சீனிவாச பெருமாள் கோயிலில் அடுத்தடுத்து 2 நாட்கள் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கோவில் கதவை உடைத்து உள்ளே சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகம் திருக்கழுக்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கோவில் கதவு சீரமைக்கப்பட்டு உண்டியலுக்கு புதிய பூட்டு பொருத்தப்பட்டது. ஆனால் மறுநாள் மீண்டும் உண்டியல் உடைக்கப்பட்டுள்ளது. கோவை எஸ்என்ஆர் கல்லூரி வளாகத்தில் உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கண்டு ரசித்தனர். நவ இந்தியா சாலையில் உள்ள எஸ்என்ஆர் கல்லூரி ஆடிட்டோரியத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஏற்பாட்டில் பெரிய திரையில் உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி ஒளிபரப்பப்பட்டது. அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோதிய இறுதிப் போட்டியை ஆயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கண்மாயில் வடிக்கி விழுந்து மூதாட்டி உயிரிழந்தார். சிறு கம்பையூர் பச்சரவாக்கோட்டையைச் சேர்ந்த 70 வயதான பொன்னம்மாள் இயற்கை பாதையை கடிக்க சென்றபோது கண்மாயில் இறங்கி கை கால்களை கழுவி உள்ளார். அப்போது நிலை தடுமாறி வடிக்கி தண்ணீரில் விழுந்த பொன்னம்மாள் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரில் கேரள கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி தேனியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேரள கழிவுநீர் கலப்பதால் 5 மாவட்டங்களில் நீர் மாசடைவதாக நகர்நல சங்கத்தினர் தெரிவித்தனர். தமிழக அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜயை பிரதமராக்கும் வேலைகளை இன்ஃபுளுயன்சர்கள் தொடங்கிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை ஆணையூரில் ஊடகங்களிடம் பேசிய அவர் தாவேக அரசை சாடினார். ரீல்ஸ் வெளியிட்டு இன்ஃபுளுன்சர்களை வைத்துக் கொண்டு விஜய் பிம்பத்தை கட்டமைப்பதை தவிர தாவேக அரசு இந்த 75 நாட்களிலே வேறு எந்த வேலையும் செய்ததாக நமக்கு தெரியவில்லை. விஜயின் இந்த மாய பிம்பத்தை வைத்துத்தான் வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளராக தாவேக கட்சி முன்னெடுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறது. நடிகர் தனுஷ் பிறந்த நாள் அன்று தமிழ்நாடு முழுவதும் 3000 இரத்த தான முகாம்களும் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட இருப்பதாக தனுஷ் ரசிகர் மன்ற மாநில தலைவரும் இயக்குநருமான சுப்பிரமணிய சிவா தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் எப்போதுமே மன்றமா இருந்தாலும் அது இயக்கமாக தான் செயல்படுத்துங்க. நாங்கள் வருஷம் இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னா பெருசா நம்ம அவர் தனுஷ் என்ன சொல்றோம்னா அது வெளியில காட்டிக்காதீங்கன்னு அதுதானே ஒழிய இப்ப மீடியா பெருசானதால இது கொஞ்சம் வெளியில வருதுங்க.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியார் குரங்கருவி எனப்படும் கவியருவியில் திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். அவர்கள் அருவியின் அழகை ரசித்தபடி குழந்தைகளுடன் குளித்து மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கீழப்பெரம்பூர் பச்சைக்காளியம்மன் கோவிலில் ஆடி மாத பால்குட காவடி திருவிழா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பால் குடம் சுமந்தும் பலவிதமான காவடிகள் எடுத்தும் வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பேரூராட்சி 2வது வார்டு பகுதியில் சாலையோரம் கொட்டப்படும் குப்பையால் அவதியடைவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். பிளாஸ்டிக் கழிவுகள், நாப்கின், இறைச்சி கழிவுகளை சிலர் கொட்டிச் செல்வதால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மது அருந்திவிட்டு மது பாட்டில்களையும் சிலர் சாலையில் வீசி உடைத்துச் செல்வதாகவும் கூறப்படும் நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்ற குற்றச்சாட்டை அப்பகுதி மக்கள் வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாவாபாளையம் பரஞ்சோதி அம்மன் கோயிலில் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு அம்மன் வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. ஆடித்திருவிழாவையொட்டி பரஞ்சோதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றதுடன் அம்மனுக்கு வர்ணிப்பு மற்றும் கூழ்வார்த்தர் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே இந்து முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் மீது பெட்ரோல் பாக்கெட் மற்றும் கற்களை வீசி மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுக்கரை அருகே அறிவொளி நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இந்து முன்னணி அமைப்பின் கோவை மாவட்ட துணைத் தலைவர் பிரபாகரன் மீது பெட்ரோல் நிரப்பப்பட்ட பாக்கெட்டுகளை வீசிய மர்ம நபர்கள் கற்களை கொண்டும் அவரை தாக்கினர். இதில் லேசான காயமடைந்த பிரபாகரன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் குறித்து மதுக்கரை காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி திருத்தணி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மலைக்கோயிலில் வாகனம் நிறுத்துமிடம் முழுமையாக நிரம்பியதால் வாகனங்கள் நிறுத்த இடமின்றி மலைப்பாதையில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதனால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் மலைக்கோயிலுக்கு செல்லும் வாகனங்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வைத்து அனுப்பினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கல்குவாரி அமைக்க மரங்கள் அழிக்கப்பட்டதால் அரிய வகை தேவாங்கு விலங்குகள் வாகனங்களில் அடிபட்டு உயிரிழப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஜெயங்கொண்டம் நிலையில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் புதிய கல்குவாரி அமைக்க பல 100 மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டன. இந்த மரங்களில் ஏராளமான அரிய வகை தேவாங்குகள் வாழ்ந்து வந்த நிலையில் அவை கிராமங்களில் உள்ள மரங்களில் தஞ்சம் புகுந்து வருகின்றன. இதனால் சாலைகளை கடக்கும் தேவாங்குகள் வாகனங்களில் அடிபட்டு இறப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.